வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி ஆர்ஜி கிச்சனில் லெஃப்ட் ஓவர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதியான ரசம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு செய்கிறது. ரசம் அதில் இருக்கலாம் திப்பியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 100 ml அரிசி ஊற வச்சுருக்கேன், பச்சரிசி. அதுக்கு தேவையான வெங்காயம் வச்சுருக்கேன், ராகி மாவு வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரசத்தை இதில் மாற்றிக்கலாம். இதோட இந்த ராகி மாவை சேர்த்துடலாம். இருக்கிறதுனால இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு லைட்டாக சேர்த்தா போதும். அதுக்களவு உப்பு சேர்த்துருக்கேன். அதோடு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இந்த அரிசி இருக்குது இல்லைங்களா, இதை ஆட்டி இதோடு சேர்க்கணும். பாருங்கள், பச்சரிசியை ஊற வச்ச பச்சரிசியை மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது நைஸாக ஆட்டி கொண்டு வந்துடலாம். பச்சரிசி பாருங்கள், நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியில் கலந்தால் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா கையில் கலந்துக்கலாம். தோசை ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ரவை தோசைக்கு தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடுப்பில் கல் வச்சுருக்கேன். கல் காஞ்சிருச்சு நல்லா. இப்போது தோசை ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். தோசை பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட போகிறேன். திருப்பி போட்டாச்சு. இது நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். லெஃப்ட் ஓவர் ரசத்தில் செஞ்ச ராகி தோசை. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான தோசை. இதில் புளிப்பு, ரசத்தோட டேஸ்ட் இதில் ஆட் ஆகிருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். நான் பச்சரிசி ஊற வச்சு தோசையை சுட்டிருக்கேன். நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.